விடுதலைக்கு முன்பாக ஆங்கிலேயர்கள் நம்மை ஆண்ட போது அவர்கள் அறிமுகப்படுத்தின கல்வி திட்டத்திலும் சரி, அவர்களது நிர்வாக முறையிலும் சரி, அவர்களது ஒரே நோக்கம் டி இந்தியனைசேஷன் தான். இந்தியர்களை இந்தியர்கள் அல்லாமல் செய்வது, இந்தியர்களை இந்திய பெருமை இல்லாமல் செய்வது, இந்தியர்களை இந்திய அடையாளங்களில் இருந்து அவர்களை மீட்டெடுத்து அவர்களை ஒரு ஐரோப்பியர்களாக ஆங்கிலேயர்களாக மாற்றுவது. மெக்காலே தனது கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது அவன் எழுதி வைத்த அந்த மினிட்ஸ், அந்த நோட்ஸ்ல அவன் எழுதியிருக்கிறான், இந்த கல்வி திட்டத்தை அமல்படுத்தினால் என்ன நடக்கும்? They will be Indians in color, but they will be English in their values and taste and morals அப்படின்னு சொல்றான். இந்த கல்வி திட்டத்தில் படிக்கிற இந்தியர்கள் அவர்கள் தோல் நிறம் மாத்திரம் தான் இந்தியர்களா இருப்பாங்க, கருப்பா இருப்பாங்க. மனதளவில் அவர்கள் ஆங்கிலேயர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் மெக்காலேயோட எய்ம். அதனால இங்கிலீஷ் வாஸ் நாட் இன்ட்ரோடியூஸ்ட் as a language in this country, it's a package. அது ஒரு முழுமையா இந்த தேசத்தையே டி இண்டியனைஸ் பண்றதுக்கான ஒரு பேக்கேஜா தான் ஆங்கிலம் அறிமுகமானதை தவிர அது வெறும் மொழி என்று மாத்திரம் அறிமுகமாகவில்லை. அந்த ரகசியம் நமக்கு தெரியணும், அந்த சூட்சுமம் நமக்கு தெரியும். இதை விட அபாயகரமான ஒருத்தன் மெக்காலே விட, அவன் பேரு சார்லஸ் ட்ரிவிலியன் பேரு. மெக்காலேக்கு ஒரு தங்கை இருந்தா, அந்த தங்கையை கல்யாணம் பண்ணிக்கிட்டவன் தான் அந்த சார்லஸ் ட்ரிவிலியன். அவன் ஐசிஎஸ் ஆபீசர், இப்போ ஐஏஎஸ் சொல்லுவோம், அப்போ ஐசிஎஸ். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான், மாமனும் மச்சானும் சேர்ந்து உருவாக்குனது தான் இந்த கல்வி திட்டம். அவன் அரசு அதிகாரியா இருந்தான் சார்லஸ் ட்ரிவிலியன். அந்த சார்லஸ் ட்ரிவிலியன் தனது குறிப்புகளில் எழுதியிருப்பது, இன்னும் 50 ஆண்டு காலத்தில் இந்த கல்வி திட்டத்தை பயிற்று வந்தால் இந்த வங்காளத்தில் உருவ வழிபாடு செய்கிற ஒரு ஹிந்து கூட இருக்க மாட்டான் எழுதுறான் சார்லஸ் ட்ரிவிலியன். வங்காளத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு எழுதுறான், இந்த வங்காளத்தில் உருவ வழிபாடு செய்கிற ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. 1835 சார்லஸ் ட்ரிவிலியனுடைய குறிப்பு. அவன் சொல்ற ஆங்கில இலக்கண புத்தகம், இங்கிலீஷ் கிராமர் புக்கும் ஒரு ஆங்கில ஸ்பெல்லிங் புக்கும் போதும் இவர்களை எல்லாம் இந்தியர்களை கிறிஸ்தவர்களாக மாற்றி விடலாம் அப்படின்னு சொல்றான். ஒரு இங்கிலீஷ் கிராமர் புக்கு போதும் இவனை எல்லாம் கிறிஸ்டியனைஸ் பண்ணிடலாம். ட்ரிவிலியன் எழுதுனது சொல்றேன். அவ்வளவு உக்கிரமாக ஒரு மதமாற்றத்திற்காக, இந்த தேசத்தையே மாற்றுவதற்காக உருவானதுதான் நம்ம நாட்டினுடைய கல்வி திட்டம், டி இண்டியனைசேஷன். நமக்கெல்லாம் தெரியும் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடிச்சான்னு தெரியும். நீங்க யாராவது ஆராய்ச்சி செய்து பார்க்கணும்னா என்சைக்ளோபீடியால உள்ள போய் கொலம்பஸ் அமெரிக்கா, அதுக்கு முன்னால் இருந்த ஆரிஜின் அதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது எழுதியவர்கள் எல்லாம் ஆங்கில அறிஞர்கள் தான், ஐரோப்பியர்கள் தான். கொலம்பஸ் ஏன் அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு கடல் வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்தான்? இந்தியாவிற்கு கடல் வழி கண்டுபிடிக்கணும், அதற்கு கிழக்கு நோக்கி வருவதற்கு பதிலாக உலகம் உருண்டை என்று சொல்கிறார்களே, மேற்கு நோக்கி போனா ஒருவேளை இந்தியாவினுடைய பாதை ரொம்ப ஷார்ட்கட்டா இருக்கலாம் என்று நினைச்சுதான் அவன் மேற்கு நோக்கி போனான், அமெரிக்காவை கண்டுபிடிச்சான். ஆனால் அவன் இந்தியாவிற்கு கடல் வழி கண்டுபிடிக்க வந்த நோக்கம் என்ன தெரியுமா? அதுவும் கிறிஸ்தவ மதமாற்றத்திற்கு தான். பைபிள்ல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு, இயேசுவின் இரண்டாம் வருகை, தி செகண்ட் கமிங் ஆஃப் தி ஜீசஸ். அந்த இரண்டாம் வருகை இயேசுநாதர் எப்போ வருவார்? ஒட்டுமொத்த மனித குலமும் இயேசுநாதரை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் இயேசுவினுடைய இரண்டாம் வருகை நடக்கும். அப்படி ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெரிய நாடு இந்தியா. அப்பயே ஒரு 20-30 கோடி மக்கள் தொகை இருந்திருக்கலாம். இவ்வளவு பெரிய நாடு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நாடு, இயேசுவினால ரட்சிக்கப்படாத ஒரு நாடு. ஹீத்தன்ஸ் சொல்லுவாங்க இந்த மதத்தை. அப்போ ஹீத்தன்ஸ் ஒரு இழி வார்த்தை, அது ஒரு காட்டு மிராண்டிகள், பழங்குடிகள், அவங்க எல்லாம் இருக்கிற ஒரு இடத்துக்கு ஹீத்தன்ஸ் பேரு. அப்படி இந்து மதத்தையே ஹீத்தன் ரிலிஜன் அப்படின்னு தான் முன்னால கிளாசிஃபை பண்ணி வச்சிருந்தாங்க. அப்படி இந்த ஹீத்தன்ஸ் இருக்கிற இந்த இடத்திற்கு நிறைய பாதிரியார்கள் அனுப்பி இந்தியாவை மதமாற்றம் செய்ய வேண்டும் என்றால் இந்தியாவிற்கு ஷார்ட்கட்ல ஒரு கடல் வழி கண்டுபிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கொலம்பஸ் இந்தியாவிற்கு கடல் வழி கண்டுபிடிக்க வந்தான் அப்படின்னு கிறிஸ்தவர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. இது யாரோ சங்கி எழுதவில்லை, கிறிஸ்தவர்கள் எழுதி வைத்த புத்தகத்தில் இதெல்லாம் இருக்கிறது. அப்போ நோக்கம் எப்படி இருந்திருக்கிறதுன்னு பாருங்க. இந்த தேசம் கொடுத்த விலை ரொம்ப அதிகம். சுதந்திரத்திற்கு அப்புறம் என்ன நடக்குது? எந்த ஆங்கிலத்தை புகுத்தி இதை டி இண்டியனைசேஷன் பண்ணணும்னு முயற்சி பண்ணானோ அதே ஆங்கிலத்தை பயன்படுத்தின ஒரு மகாத்மா காந்தி, ஒரு விவேகானந்தர், ஒரு பாலகங்காதர திலகர், ஒரு மகான் அரவிந்தர் ஆங்கில ஏகாதிபத்தியத்தை சவால் விட்டு அதை எச்சரித்து அந்த நாகரிகத்தினுடைய அடிப்படை கூட தெரியாம அனுப்பிச்சு வச்சாங்களா இல்லையா? அதே ஆங்கிலத்தை எப்படி பயன்படுத்த முடியும்? அதே ஆங்கிலம் தான். 1835 சார்லஸ் ட்ரிவிலியன் எழுதுகிறான், இந்த வங்காளத்தில் உருவ வழிபாடு செய்கிற ஒரு ஹிந்து கூட இருக்க மாட்டான்னு எழுதுறான்.
பாருங்க இறைவன் எப்படி விதியாக வேலை செய்கிறான். அதே 1835 தான் உருவ வழிபாடு தவிர வேறு எதுவுமே தெரியாத ஆன்மீகத்தை போதித்த ஐயா ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவதரித்தது அந்த 1835 அதே வங்காளம் தான். அதனால டெஸ்டினி டிசைட்ஸ் இன் அதர் வேஸ். அப்படி ஒரு சூழலை இங்க உருவாக்கி வச்சிருந்தாங்க. விடுதலைக்கு அப்புறமா அவர்களுடைய நோக்கம் எல்லாம் டி இந்தியனைசேஷன் இல்ல, டி இந்துவைசேஷன். ஒரு இந்துவை இந்துவாக இல்லாமல் செய்வது. ஒரு ஹிந்துவுக்கு இந்து மதம் என்று சொன்னால் அதில் அவனுக்கு பெருமை உருவாக கூடாது. இந்து அடையாளங்களை எல்லாம் அழித்து ஒழித்து விட வேண்டும். எதெல்லாம் இந்து கேரக்டர் இருக்கோ அதையெல்லாம் மறுதளிக்கிறது தான் செகுலரிசம். அதனாலதான் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு சொல்றாரு, ஐ ஆம் ஏ கிறிஸ்டியன் பை எஜுகேஷன், ஐ ஆம் ஏ முஸ்லிம் பை கல்ச்சர் அண்ட் ஐ ஆம் ஏ ஹிந்து பை ஆக்சிடென்ட். எப்படி பாருங்க, ஐ ஆம் ஏ ஹிந்து பை ஆக்சிடென்ட். இப்படிப்பட்ட வர்ணனைகள் எல்லாம் எங்கே உருவாகிறது? இதுதான் டி இந்துவைசேஷன் பேர். ஏதாவது ஒரு ஹிந்து சம்பந்தம் இந்து தன்மை இருக்குன்னா அதை சர்ச்சைக்குரிய விஷயமா மாத்திரும். டி இந்துவைசேஷன்ல அடிப்படை அதுதான், சர்ச்சைக்குரிய அப்படின்னு நான் மாத்திட்டோம். சில ஊர்ல நிலம் இருக்கும், நம்ம 10 ஏக்கர் வச்சிருக்கோம், 5 ஏக்கர் வச்சிருக்கோம், நம்ம நிலம், அப்பா நிலம், தாத்தா காலத்துல வந்த நிலம், பூர்வீக நிலம் அப்படிலாம் பெருமையா வச்சிருப்போம். அவன் பாப்பா அதுக்கு ஒரு போலி பட்டா ஒன்று தயார் பண்ணிடுவான், பொய்யா ஒரு பத்திரம் கிரயம் பண்ண மாதிரி ஒன்று தயார் பண்ணிடுவான். அவனுக்கே தெரியும் இந்த பொய் பத்திரமும் போலி பட்டாவும் நிக்காது, ஸ்க்ரூட்டினில போயிடும் தெரியும். ஆனா அவனுக்கு ரொம்ப பெரிய பலம் அது. இவன் இந்த நிலத்தை விற்கவே முடியாது. யார் விலை கேட்டு வந்தாலும் அது கொஞ்சம் கான்ட்ரவர்சி இருக்காது, அதுல ஏதோ பட்டா விஷயத்துல பிரச்சனை இருக்கு, கிரயம் ஏதோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டா யாருமே அதை ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ண முன் வர மாட்டாங்க. அதை வில்லங்க சொத்தாக மாற்றி விடுவாரு. ஒரு நல்ல சொத்தை வில்லங்க சொத்தாக மாத்திட்டு அதுக்கப்புறமா அதை அடிமாட்டு ரேட்டுக்கு வாங்கிக்கிற ஆற்றல் பல ரியல் எஸ்டேட் மாஃபியாக்களுக்கு உண்டு. அதேதான் இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சி. எதெல்லாம் இந்துத்தன்மை உள்ளதோ, எதெல்லாம் இந்த தேசத்தின் பாரம்பரியத்தை தூக்கி நிறுத்துகிறதோ அதெல்லாம் வில்லங்கமா மாத்திரும். சர்ச்சைக்குரிய அயோத்தியில ராம ஜென்ம பூமியில சர்ச்சைக்குரிய கட்டிடத்தை எடுத்து என்ன சர்ச்சைக்குரிய? ராமன் பிறந்ததுல என்ன சர்ச்சை இருக்கு? அங்கே கோவில் கட்டுறதுல என்ன சர்ச்சை இருக்கு? சர்ச்சைக்குரிய வந்தே மாதரம் பாடலை ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பாடினார்கள் என்பதற்காக வந்தே மாதரம் பாடல் சர்ச்சைக்குரியதா? பாரத் மாதா கி ஜெய் என்றா சர்ச்சைக்குரியதா? இதெல்லாம் சர்ச்சைக்குரியது. தமிழ்நாட்டில் கொஞ்சம் வித்தியாசமா ராஜராஜ சோழன் இப்ப சர்ச்சைக்குரிய மன்னரா மாறிட்டார். சர்ச்சைக்குரியது. இந்து அறநிலையத்துறை சர்ச்சைக்குரியதா மாறி இருக்கு. திருமாவளவன் கண்டுபிடிச்சிருக்கிறாரு சைவ அறநிலையத்துறை, வைணவ அறநிலையத்துறை. ஆனா அவர் சர்டிபிகேட்ல இந்துன்னு தான் போட்டுக்கிறார், இந்து ஆதி திராவிடர்னு போட்டுக்கிறார். அவர் இந்துன்னு போட்டதுனாலதான் அவர் ரிசர்வ் தொகுதியில போட்டியிட முடியுது. அவர் கிறிஸ்தவர் முஸ்லீம்னு போட்டா ரிசர்வ் தொகுதியில அவருக்கு இடம் இல்லை. அவர் எப்படி மாத்துவாரு? சைவ அப்படின்னு போட்டு மாத்துவாரா, வைணவன் மாத்துவாரா? அப்ப எனிதிங் ஹிந்து இட் மஸ்ட் பி டி இந்துவைஸ்ட். இது ஒரு பெரிய கேம் பிளான். இதனால என்ன ஆகும்? இப்ப நீங்க பாருங்க, இந்து பெண்கள்லாம் கல்லூரியில படிக்கிற பல பெண்களை பார்க்கிறோம். வருஷம் ஆக ஆக நாளாக ஆக அவங்க பொட்டு வைக்கிறதே குறைஞ்சிருச்சு. அப்படி பொட்டு வச்சிருந்தா கூட எங்கே கண்டுபிடி பார்க்கலாம்ன்ற மாதிரி வைக்கிறாங்க. தூண்டு பொட்டு தேடி உத்து பார்த்து கொஞ்சம் வயசாயிட்டா பொட்டு வச்சது தெரியாது. நமக்கு வயசாயிட்டா, அவங்களுக்கு இல்ல. என்னம்மா இப்படி இல்ல அங்கிள், இப்ப இதுதான் ஃபேஷன். ஆனா முஸ்லீம் பெண்கள்லாம் பாருங்க பரதாலாம் போட்டுக்கிட்டு அந்த மத அடையாளங்களோட வருவாங்க. அது சரியா தவறான்ற விவாதத்துக்குள்ள நான் போல. எப்படி ஒரு மதத்தினுடைய அடையாளம் அழித்து ஒழிக்கப்படுகிறது, இன்னொரு மதத்தினுடைய அடையாளம் போற்றி பாதுகாக்கப்படுகிறது. ஹிஜாப் அணிகிறதை பற்றி எவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சி இங்க உருவாச்சு பாருங்க. இப்படி எல்லா இடங்களிலும் ஹிந்துனாலே அதை மறுதளிப்பதும் அதை இல்லாமல் செய்துவிட வேண்டும் என்பதுதான் டி இந்துவைசேஷன். இது தொடர்ந்து நடந்துட்டு. அதனால இந்துக்களுடைய பிரச்சனை யாரும் கேட்க மாட்டாங்க. இந்துக்கள்ல இருந்து யாராவது மதம் மாறி போயிட்டா கேட்க மாட்டாங்க. நான் அரசியல் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் நாங்கள் சந்திப்போம். அந்த பொண்ணு முஸ்லீமா இருக்கும், பையன் இந்துவா இருப்பான், லவ் வந்துடும். நீங்க அப்படிலாம் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி கல்யாணம் எல்லாம் பண்ணி இந்து பையனுக்கும் முஸ்லீம் பொண்ணுக்கும் தமிழ்நாட்டிலேயும் இந்தியாவிலே திருமணம் பண்ணி வைக்க முடியவே முடியாது. நீங்க என்ன வேணா நான் சவால் விடுறேன், யாராவது பண்ணி வச்சிருந்தா. கொஞ்சம் படிச்ச இடங்கள்ல அப்படி வித்தியாசமா நடக்கலாம், ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்ல. நான் சொல்ற சாதாரண இடங்கள் அதுவே இந்து பொண்ணா இருக்கும், பையன் முஸ்லீமா இருப்பான், ரொம்ப சுலபமா கல்யாணம் நடக்கும். பொண்ணு கிறிஸ்தவனா இருந்து பையன் கிறிஸ்தவனா இருந்தாலும் பையன் மதம் மாறிடும். பையன் கிறிஸ்தவனா இருந்து பொண்ணு இந்துவா இருந்தாலும் பொண்ணு மதம் மாறிடும்.
கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் போய் மருந்து சாப்பிடறதுக்கு பதிலாக கிறிஸ்தவ ஆஸ்பத்திரியில் போய் மருந்து சாப்பிடுவான். வியாதி போகுதோ இல்லையா, மதம் முதல்ல போயிடும். இப்படி சுலபமாக மதம் மாற்ற முடியும். சாஃப்ட் டார்கெட் யாருன்னா இந்துக்கள் தான். தேசபக்தியோடு நாம் ஏதாவது சொன்னால் நம்மை சங்கி என்று அழைக்கிறார்கள் என்று ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்னார்கள். இந்த தேசத்தையே மதம் மாற்றிவிட வேண்டும் என்று நினைக்கிற அங்கியை விட தேசத்தை அழித்து விட வேண்டும் என்று நினைக்கிற லுங்கியை விட தேசத்திற்கென்றே தியாகம் செய்ய பிறந்த சங்கியாக இருப்பது நல்லது என்று நினைக்கிறேன். அதனால சங்கின்ற வார்த்தை அக்மார்க் வார்த்தை. அதை சொல்பவர்கள் சிலர் மங்கியா இருக்கலாம். ஆனால் இந்த வார்த்தையை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம். என்னை கூட இங்கே அறிமுகப்படுத்தும் போது இவர் ஒரு சுயம் சேவகர் என்று சொல்லி இருந்தால் இன்னும் நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைந்தேன். அறிமுகப்படுத்தியவர் ஒவ்வொருவரையும் சொல்லும் போது 1900 என்று ஆரம்பிக்கும் போது எனக்கு திக்குங்க, பிறந்த வருஷத்தை சொல்லி விடுவாரோ அப்படின்னு. சகோதரர் கார்த்திகேயன் அவர்கள் சொன்னார், மம்மின்னு தானே சொல்றோம் அம்மாவை அப்படின்னு. அது கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஒரு குழந்தை சொன்னுச்சு, அம்மாவை மம்மின்னு சொல்லுவிய, அப்பா யாருன்னா டம்மி அப்படின்னு. அதனால இப்பெல்லாம் குழந்தைகள் வித்தியாசமாக யோசிக்கிறார்கள். சுதந்திரத்திற்கு முன்னால் நாம் என்ன பணி செய்து கொண்டிருந்தோம், சுதந்திர இந்தியாவில் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்று தெரிவதற்கு முன்னால் ஒரு வரலாற்று ஆசிரியனுடைய ஒரு கருத்தை இங்கே நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். புகழ்பெற்ற ஒரு ஹிஸ்டோரியன், வில் டியூரண்ட் என்று பெயர். அவன் சொல்கிறான், வரலாறு பல நூற்றாண்டுகள் தூங்கி வழியும், சில நூற்றாண்டுகளில் வரலாறு எழுந்து நடக்கும், சில நூற்றாண்டுகளில் மாத்திரம்தான் வரலாறு தாவி குதித்து ஓடும். அப்படி தாவி குதித்து ஓடுகிற நூற்றாண்டுகளில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் நமக்கான சிறப்பு. இன்னைக்கு ஒரு வினாடி கூட நாம் ஓய்வெடுத்து விட முடியாது, ஒரு நிமிடம் கூட நாம் தூங்கிவிட முடியாது, அலட்சியமாக இருந்து விட முடியாது என்கிற காலகட்டத்தில் நாம் இருக்கோம். நம்மை விட நமது எதிரிகள் வேகமானவர்கள், நம்மை விட நமது எதிரிகள் பலமானவர்கள், நம்மை விட நமது எதிரிகளுக்கு எல்லா திறன்களும் இருக்கிறது. ஆனால் நமது எதிரிகளை விட நமக்கு தர்மத்தின் பக்கம் அதிகமாக நமக்கு தர்மம் நமக்கு இருக்கிறது என்பதுதான் நமக்கான வலு சேர்க்கிற விஷயம். உண்மை நம் பக்கம் இருக்கிறது. உண்மை நிற்கட்டும் என்று ஸ்ரீ டிவியில் உண்மை நின்றிட வேண்டும். சத்தியமேவ ஜெயத்தேன்னா உண்மை வென்றிட வேண்டும். ஸ்ரீ டிவியினுடைய மோட்டோ உண்மை நின்றிட வேண்டும் அப்படின்னு பாலகௌதமன் போட்டிருக்கிறாரு. அது என்ன அர்த்தம் அப்புறமா நீங்க தனியா கேட்டீங்க, எனக்கு தெரியல. ஏதாவது ஒரு காரணத்தோடு தான் அப்படி சொல்லியிருப்பார். ஏன் வென்றிட வேண்டும் என்பதை மாற்றி நின்றிட வேண்டும் என்று சொன்னார் என்பதை அவரிடமே கேட்டுக்கொள்ளலாம். அப்படி வரலாறு தாவி குதித்து ஓடுகிற ஒரு காலகட்டத்தில் இருக்கும். எல்லோருக்குமே ஒரு யூனிக் பொசிஷனிங் கிடைக்கிறது கஷ்டம். இன்று நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறேன்னா, நாளை இதே பணியை செய்வதற்கு ஆயிரக்கணக்கானோர் இந்த கட்சியில தயாராக இருக்கிறாங்க. இங்க இருக்கிற பல பேருடைய பொசிஷன் அப்படிதான். நாம் இல்லாவிட்டால் கூட அந்த பணியை எடுத்து நடத்துவதற்கு ஆயிரக்கணக்கான பேர் தயாராக இருக்கிற ஒரு பணியைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு முதலமைச்சராக ஸ்டாலின் இருக்கிறாருன்னா, நாளைக்கு அவர் இல்லாத காலத்தில் இன்னொருத்தர் அந்த பணியை எடுத்து செய்து கொண்டுதான் இருப்பாங்க. அந்த சீட் வேக்கண்டா இருக்காது. ஆனால் வரலாற்றில் யாரோ சிலர் தான், அவர்கள் மாத்திரம்தான் அதை செய்ய முடியும், அவர்கள் மாத்திரம்தான் அதை தொடர முடியும். அவர்கள் அதை விட்டுவிட்டால் வேற யாரும் அதை எடுத்து செய்ய முடியாது என்கிற அளவிற்கான ஒரு யூனிக் பொசிஷனிங்ல இருக்கிறவங்க வெகு சிலர் தான். அப்படி வெகு சிலர்ல இந்த ஸ்ரீ டிவி ஒன்று. அவர்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த பணியை வேறு டிவி மாத்திரம் இல்லை, வேறு யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வளவு அற்புதமான ஒரு பணியை ஸ்ரீ டிவி நிறுவனம் செய்து கொண்டிருக்காங்க. 7 வருஷம் தான் ஆகுது. இன்னும் 700 ஆண்டுகள் ஆனாலும் கூட இந்த ஸ்ரீ டிவி தொடர்ந்து வாழையடி வாழையாய் அது வாழ்ந்திட வேண்டும். இந்து தர்மத்திற்கும் இந்திய திருநாட்டிற்கும் உயர்வை அளித்திட வேண்டும் என்று நாம் இந்த தருணத்தில் ஸ்ரீ டிவி நிறுவனத்தை நான் வாழ்த்துகின்றேன். நிச்சயமாக அது வாழ்ந்த வேண்டும், வளர வேண்டும்.